வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சப்ளை அண்ட் டிமாண்ட் ட்ரேடிங்கில் எப்படி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபேவரபுளான அவுட்கம்மை கொண்டு வரலான்னு பார்க்கலாம். ஃபேவரபுளான அவுட்கம்னு எதை சொல்ல வரேன்னா, நம்ம ட்ரா பண்ணுற சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனோட ஒர்க்கிங் ப்ராபபிலிட்டியை வந்து இது இன்க்ரீஸ் பண்ணும். நான் இது ஆல்மோஸ்ட் 1 இயர் மேலே பார்த்துட்டு வரேன். எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உங்களுக்கும் இது யூஸ் ஆகும் நான் நம்புகிறேன். ஸோ அதனால் இதை நான் ஷேர் பண்ணுறேன் உங்ககிட்ட. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ட்ரெண்டிங் ஓயின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. நம்ம ஜஸ்ட் வெறும் ட்ரெண்டிங் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மட்டும் தான் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரைட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது நிஃப்டி சார்ட்டு. இதில் என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து இது வந்து 4th of April. ஓகே, ஸோ 4th of Aprilோட ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃப்ரம் ஓப்பனிங்லேருந்தே வந்து நமக்கு செல்லிங் ப்ரெஷர் இருந்திருக்கு. ஓப்பனிங்லேருந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் ப்ரெஷரு. அங்கேருந்து ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட்ஸ் வந்து கீழே ட்ராப் ஆகிருக்கு. அண்ட் அகெயின் அங்கேருந்து மேலே வந்து ஒரு 270 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு வி ஷேப்பான மூவு. இது எந்த இடத்துல இந்த மூவ்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய வீடியோவில் நான் குவாசிமோட பற்றிலாம் பேசியிருப்பேன். இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு குவாசிமோடோ ஏரியா தான் இது. ஸோ இது வந்து லோ ஹை, லோ ஹையர் ஹை, அதோட எம்பிஎல் லெவல் இது கியூஎம் லெவல். ஸோ அந்த எம்பிஎல் லெவலில் இருந்து தான் வந்து இது ரேலி ஆகிருக்கு. இந்த ட்ராப் வந்து அரெஸ்ட் ஆகிருக்கு. ஓகே, அண்டு இதில் வந்து இங்கெல்லாம் முன்னாடி ஜோன் இருக்குது, பட் ஆனால் பெருசாக ரெஸ்பெக்ட் ஆகலை. இந்த ஜோனில் வந்து ஒரு சின்ன ரியாக்ஷன் நடந்திருக்கு. ரைட், அதுக்கு பிறகு வந்து வேறு ஒன்றும் இங்கே பெருசாக ஜோன் இல்லை. ஓகே, ஸோ இது இந்த வீடியோட கான்செப்ட் கிடையாது. நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி பார்ப்போம். ரைட், ஓகே. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து ப்ரைஸ் ரேலி ஆகிருக்கு. அகெயின் கன்சாலிடேட் நடந்து ப்ரைஸ் வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, ஃபைன். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பு ஜோன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி நம்மளோட பழைய வீடியோஸில் எப்படி ஜோன்ஸ் ட்ரா பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ இதுதான் நீங்கள் பார்க்குற என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோவாக இருந்தால், இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு என்னோடய பழைய வீடியோஸில் எப்படி ஹவு டு ட்ரா ஜோன்ஸ்னு சொல்லி வீடியோ சர்ச் பண்ணி எப்படி பர்ஃபெக்டாக ட்ரா பண்ணணுன்றத கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மெத்தடை வந்து நம்ம இன்ட்ராடேயில் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் யூஸ் பண்ண போகிற டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 5 minutes and 1 minute. ஓகே, ஸோ இந்த 2 டைம் ஃப்ரேம்ஸ் மட்டும் தான் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது. நீங்கள் வந்து வேறு டைம் ஃப்ரேம்ஸ் வேணால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி என்னென்னு எனக்கு சொல்லுங்கள். அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, டேரெக்டாக ஒரு 5 minute சார்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஜோன் ட்ரா பண்ணிவிட்டு அது ஒர்க் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அது நிச்சயமாக ஒர்க் ஆகும். பட் நீங்கள் அதுக்கு என்ன மாதிரியான அனாலிசிஸ் நீங்கள் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதோட ஒர்க்கிங் ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஹை அக்யூரேசி வேணும்னா, உங்களுக்கு ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ஒர்க் ஆகக்கூடிய ட்ரேடு வேணும்னா நீங்கள் ஃபுல் டாப் டவுன் அனாலிசிஸ் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அது கிடைக்கும். ஸோ நிச்சயமாக நீங்கள் ஒரு ஃபுல் டாப் டவுன் அனாலிசிஸ் நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஜோன் வரைஞ்சிங்கன்னா உங்களோட ஜோன் குவாலிட்டி, உங்களோட ஏரியா ட்ரேடபிள் ஏரியா இது எல்லாமே வந்து பெட்டராக இருக்கும். டைரெக்டாக போயிட்டு ஒரு ஜோன் வரையாமல் டாப் டவுன் அனாலிசிஸ் ஃபுல்லாக வந்து பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஜோன் வரைஞ்சி பழகுங்க எப்பயுமே. ஓகே, ரைட்டு. இன்னைக்கு வந்து நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் யூஸ் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். அண்ட் அதுலேயும் பர்டிகுலராக வந்து ட்ரெண்டிங் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். நான் வந்து எனக்காக ஒரு கூகுள் ஷீட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பேஸ் பண்ணி சில கால்குலேஷன்ஸ் பேஸ் பண்ணி இந்த ட்ரெண்டிங் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகுது. ரைட், இது நிறைய பெய்ட் வெப்சைட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இந்த கூகுள் ஷீட்டோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு தரேன், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஷீட் வந்து நானே எனக்காக ரெடி பண்ண ஷீட்டு. அண்ட் இதில் நானே கொஞ்சம் கஸ்டமைசேஷன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஷீட் உங்களுக்கும் நான் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், தாராளமாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பு ஜோனை வந்து பர்ஃபெக்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த பர்ஃபெக்டாக ட்ரா பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்ல வருது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதர் ரூல்ஸ் வந்து எல்லாத்தையும் இதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு ஜோன் வந்து டெஸ்ட் ஆகாத லெவலாக இருக்கணும், லெவல் இல்லாமல் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி மற்ற ரூல்ஸ் வந்து எல்லாமே வந்து அப்ளை பண்ணி வந்து ஒரு லெவலை வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளோட கோர் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை அண்ட் டிமாண்ட் மெத்தடை பேஸ் பண்ணி தான் ட்ரேடு. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அடிஷ்னல் சப்போர்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ட்ரேடு வந்து சப்ளை அண்ட் டிமாண்டை நம்பி தான் நமக்கு ட்ரேடு. ஓகே, எதனால் இதை நான் அப்படி சொல்கிறேன்னா, நிறைய டைம் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்து முடிஞ்ச பிறகு நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் கிடைக்கும்.
ஓகே, ஸோ அதை நீங்கள் கரெக்டாக இன்டர்பிரட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு சார்ட்டில் வந்து எப்படி நம்ம அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரைட், ஸோ இந்த ஷீட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 9:30க்கு மேலே யூஸ் பண்ணுறது பெட்டரு. பிகாஸ் அப்போ தான் இன்ஸ்டியூஷன்ஸ் அவங்களோட பொசிஷன்ஸ்லாம் எடுத்து கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப வாலடைலாக இருக்கும். ஸோ 9:30க்கு பிறகு இந்த ஷீட்டை பார்க்குறது வந்து பெட்டர். ஓகே, ஸோ இந்த ஷீட்டை வந்து நம்ம சைட் பை சைடு வச்சுப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங்லேருந்து வந்து ப்ரைஸ் வந்து ஃபால் ஆகிட்டே வருது. சப்ளை ஜோன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகிட்டே வருது. ஓகே, இதில் வந்து பாருங்கள் 9:30க்கு முன்னாடி வரைக்கும் இந்த புல்லிஷ் ஆகிருக்கு, புல்லிஷ்னு சென்டிமெண்ட் காட்டுது. அதுக்கு பிறகு வந்து பேரிஷ்னு சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி பேரிஷ்னு இருக்கிறப்ப நீங்கள் புல் சைட் ட்ரேட், அதாவது டிமாண்ட் சைட் ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ரைட், அது மட்டும் இல்லாமல் ஆப்போசிட்டில் இருக்கிற டிமாண்ட் ஜோன்ஸும் வந்து ஃபெயிலியர் ஆகும். ஸோ அது பார்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடில் வந்து சப்ளை ஜோன் வந்து ஃபார்ம் ஆகிட்டு வருது. ஓகே, ரைட், ஸோ இந்த மாதிரி சப்ளை ஜோன் ஃபார்ம் ஆகிட்டு வரப்ப உங்களுக்கு அடிஷ்னல் சப்போர்ட்டில் இந்த டேட்டா வந்து பியரிஷ்னு உங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குது. அப்படி இருக்கிறப்ப இங்கே பாருங்கள், இந்த சப்ளை ஜோனில் உங்களுக்கு ஒரு ரீடெஸ்ட் எடுத்து ப்ரைஸ் வந்து ஃபாலோ ஆகுது. ரைட், ஸோ இதில் வந்து ஒரு 2:1 ட்ரேட். ஏன்னா ஜென்ரலாக நீங்கள் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறப்ப வந்து ஒரு 2:1 ட்ரேட் ஆர் 3:1 ட்ரேட் இருக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு பெட்டரான ட்ரேடு. ஸோ இந்த மாதிரி வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்று. அதே மாதிரி இன்னொன்று வந்து எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 3 o'clock வந்தது. இதில் வந்து பாருங்கள் 1 o'clockலேருந்தே வந்து, அதாவது 1:15 1:30 ஐ மீன் இந்த ப்ரைஸ் இந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, டிமாண்ட் ஜோன் ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இந்த சென்டிமெண்ட் வந்து 1:30லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து புல்லிஷாக இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ வந்து உங்களுக்கு இந்த டிமாண்ட் ஏரியா வந்து ஒர்க் ஆகுன்ற மாதிரி ஒரு சிக்னலாக இதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இது ஆல்மோஸ்ட் இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 150K வந்து கிட்ட வந்துட்டு லெவல் டச் பண்ணாமல் மூவ் ஆகிடுச்சு. அகெயின் 3 o'clock வந்து இன்னொரு 2:1 ட்ரேட் கிடச்சிருக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இதை ஒரு அட்வான்டேஜாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா ஒர்க் ஆகுது. அண்ட் டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ரிசல்ட் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அண்டு கூகுள் ஷீட்டை பற்றி வந்து பெருசாக டவுட் எதுவும் கேட்காதீங்க. ஏன்னா எனக்கே வந்து அதை பற்றி பெருசாக தெரியாது. நானே வந்து யூடியூப்பில் இருக்கிற சோர்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கிறத வச்சு தான் வந்து இந்த கூகுள் ஷீட்டு ரெடி பண்ணியிருக்கேன். ட்ரேட்ஸ் ஏதாவது டவுட் இருந்தால் வந்து தாராளமாக கேளுங்க. ஏன்னா கூகுள் ஷீட்டை பற்றி எனக்கும் வந்து பெருசாக எதுவும் தெரியாது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. அப்கமிங் டேஸில் 1 by 1 பார்ப்போம். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. வரப்போகிற வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ.